வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி. தலைப்புச் செய்திகள்: எல்லைப் பகுதிகளில் இந்தியா சீனா பரஸ்பரம் தமது படைகளை சுமூகமாக திரும்பப் பெற்றுக் கொள்ள முடிவு செய்துள்ளது. அஸ்ஸாம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் பல்வேறு முக்கிய திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்து நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். கேரளா, தமிழ்நாடு உட்பட 4 மாநிலங்களில் 1000 கோடி ரூபாய் செலவில் 88 ரயில்வே பணிகளை ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தொடங்கி வைத்தார். கோவிட்-19 பெருந்தொற்று பரவல் 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அதிகரித்ததை அடுத்து பரிசோதனைகளை தீவிரப்படுத்தவும் கட்டுப்பாடுகளை அதிகப்படுத்தவும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஆசியாவின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த கால்நடை பூங்காவை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் தலைவாசலில் இன்று திறந்து வைக்கிறார். ISL கால்பந்து போட்டியில் இன்று ஹைதராபாத் அணி மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பேங்காங் ஏரி எல்லைப் பகுதிகளில் இந்தியா சீன படைகள் முழுவதுமாக திரும்பப் பெற்றதை அடுத்து மற்ற பகுதிகளிலும் படைகளை சுமூகமாக திரும்பப் பெறுவது என்று இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. இந்திய சீன ராணுவ உயரதிகாரிகள் மட்டத்தில் நடைபெற்ற 10வது சுற்று பேச்சுவார்த்தை முடிவில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீன எல்லைக்குட்பட்ட மோல்டோ பகுதியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் ராணுவ அதிகாரிகள் பேங்காங் ஏரி எல்லைப் பகுதிகளில் இரு நாடுகளும் பரஸ்பரம் படைகளை திரும்பப் பெற்றது குறித்து முழு திருப்தி தெரிவித்தனர். இது ஒரு நல்ல துவக்கம் என்றும் இதை அடிப்படையாக வைத்து மற்ற பகுதிகளிலும் படைகளை இரு நாடுகளும் திரும்பப் பெற்று எல்லைப் பகுதிகளில் அமைதியான சூழல் ஏற்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தனர். மேற்கு பகுதிகளில் தற்போதுள்ள எல்லைப் பிரச்சினைகள் குறித்து இருதரப்பும் விரிவாக விவாதித்து கருத்துக்களை பரிமாறிக் கொண்டனர். இரு நாடுகளின் ராணுவ அதிகாரிகளும் இதுகுறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்துள்ளனர். தற்போதுள்ள நிலைமைகளை கட்டுக்குள் வைத்து இரு நாடுகளுக்கும் பிரச்சினைகளை சுமூகமாக தீர்த்துக் கொண்டு எல்லைப் பகுதிகளில் சகஜ நிலை ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே சேலத்தில் பிஜேபி இளைஞரணி மாநில மாநாட்டில் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், சீனாவுடன் தொடர்ந்து நடத்திய பேச்சுவார்த்தையின் மூலம் தற்போது எல்லைப் பிரச்சினையில் ஒரு பகுதி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அஸ்ஸாம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களின் எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் எரிவாயு திட்டங்கள் உட்பட பல முக்கிய திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். அஸ்ஸாம் மாநிலம் ஹிபாடா கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்திய எண்ணெய் நிறுவனத்தின் இன்மேக்ஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் எரிவாயு நிலையங்களை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இத்திட்டங்கள் வடகிழக்கு மாநிலங்களின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதுடன் வளர்ச்சிகளையும் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அஸ்ஸாமில் தேமாஜி பொறியியல் கல்லூரியை தொடங்கி வைக்கும் பிரதமர் சூல்குச்சி பொறியியல் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேற்கு வங்க மாநிலம் ஹூக்ளியில் இன்று பிற்பகல் நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு ரயில்வே திட்டங்களை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். மேற்குவங்க மாநிலம் நாட்டின் வளர்ச்சிக்காக பல சிறந்த தலைவர்களை உருவாக்கி தந்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் அம்மாநிலத்தை தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல மத்திய அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாக தனது டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு மாதத்தில் 3வது முறையாக மேற்குவங்கம் செல்லும் பிரதமர் மெட்ரோ ரயிலின் விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். 464 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் மத்திய அரசின் நிதி உதவியால் செயல்படுத்தப்பட்டுள்ளது. 4.1 கிலோமீட்டர் தூரத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள இத்திட்டத்தின் மூலம் மாநிலத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற காளி மற்றும் தட்சிணேஸ்வரர் ஆலயங்களை லட்சக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலாப் பயணிகளும் பார்வையிட வசதி செய்யப்பட்டுள்ளது. 2266 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள பல்வேறு ரயில்வே திட்டங்களையும் 240 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் சாலை பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டங்கள் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதோடு பயணங்களை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் மேற்கொள்ள உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரளா, தமிழ்நாடு உட்பட 4 மாநிலங்களில் 1000 கோடி ரூபாயில் நிறைவேற்றப்பட்ட 88 கட்டமைப்பு பணிகள் மற்றும் பயணிகள் வசதி மேம்பாட்டு திட்டங்களை ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பாரம்பரிய புகழ்பெற்ற கேரள மாநிலத்தை நாட்டின் பிற பகுதிகளில் ரயில் பாதைகள் திட்டங்கள் மூலம் இணைக்க ரயில்வே அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்த கேரள மாநிலத்தில் மிகப்பெரிய பொருளாதார எழுச்சியை ஏற்படுத்த அமைச்சகம் முடிவு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கேரளாவில் ரயில்வே பணிகளை மேம்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு தொடர்ந்து அதிக நிதி ஒதுக்கீடு செய்து வருவதாகவும் அவர் கூறினார். மத்திய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் மத்திய அரசு பஞ்சாப், ஹரியானா உட்பட 8 மாநிலங்களில் 651.07 லட்சம் மெட்ரிக் டன் நெல் குறைந்தபட்ச ஆதரவு விலையின் அடிப்படையில் கொள்முதல் செய்துள்ளதாக மத்திய உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது.
நடப்பு கரீப் பருவ காலத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் நெல் கொள்முதலில் பஞ்சாப் மாநிலத்தில் மட்டும் கடந்த 19ஆம் தேதி வரை 202.82 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் உத்தரப்பிரதேசம், தெலங்கானா, உத்தராகண்ட், தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர் மற்றும் மகாராஷ்டிராவிலும் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. இந்த ஆண்டு வரும் ரபி பருவ காலத்தில் 26.69 லட்சம் மெட்ரிக் டன் பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் கொள்முதல் செய்ய அரசு உத்தேசித்துள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். கோவிட்-19 பெருந்தொற்று பரவல் 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அதிகரித்ததை அடுத்து மாநில அரசுகள் பரிசோதனைகளை தீவிரப்படுத்தவும் கட்டுப்பாடுகளை அதிகப்படுத்தவும் மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தேசிய சராசரி எண்ணிக்கையை விட கோவிட்-19 தொற்று பரவல் மகாராஷ்டிரா, கேரளா, மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், கோவா, சத்தீஸ்கர், சண்டிகர் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் அதிகரித்திருப்பதை தெரிவித்த மத்திய அரசு வழிகாட்டு நெறிமுறைகள், RT-PCR பரிசோதனைகள் மற்றும் கட்டுப்படுத்துதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த 4 வாரங்களில் மட்டும் கேரளாவில் தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 34,800 முதல் 42,000 வரை அதிகரித்துள்ளதாகவும், மகாராஷ்டிராவில் கடந்த வாரத்தில் மட்டும் புதிதாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 18,200 லிருந்து 21,300 உயர்ந்துள்ளது என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டில் கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கையில் 74% பேர் இந்த 2 மாநிலங்களில் மட்டும் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் கோவிட்-19 தடுப்பூசி திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். முதல் கட்ட தடுப்பூசி திட்டத்தில் மருத்துவ மற்றும் முன்களப் பணியாளர்கள் பலர் விடுபட்டுள்ளதாக தெரிவித்த அவர் 50 வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் இணை நோய் உள்ளவர்களுக்கு தடுப்பூசி போடும் திட்டம் வரும் 1ஆம் தேதி தொடங்கும் என்று தெரிவித்தார். இதுவரை 1,08,00,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். ஆசியாவின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த கால்நடை பூங்காவை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் தலைவாசலில் இன்று திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் 118 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியையும் அவர் திறந்து வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சேலம் மாவட்டம் தலைவாசலில் ஆசியாவிலேயே மிக பிரம்மாண்டமான ஒருங்கிணைந்த கால்நடை பூங்கா 1022 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கால்நடை பூங்கா மற்றும் கால்நடை மருத்துவக் கல்லூரியை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று மதியம் நடைபெறும் விழாவில் திறந்து வைக்க உள்ளார். கால்நடை பூங்கா மற்றும் 118 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழகத்தின் 5வது கால்நடை மருத்துவக் கல்லூரி இந்த வளாகத்தில் அமைய உள்ளது. கல்லூரிக்கான நிர்வாக அலுவலக கட்டிடம், கல்விசார் வளாகம், நூலக கட்டிடம், கால்நடை பண்ணை வளாகம், கால்நடை மருத்துவமனை என பல்வேறு கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்பட உள்ளன. இதன் மூலம் கால்நடை வளர்ப்பில் தமிழகம் முக்கிய இடத்தை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சேலத்திலிருந்து விஜயகுமார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நாராயணசாமி தலைமையிலான அரசு இன்று நம்பிக்கை வாக்கு கோரவுள்ள நிலையில் அக்கூட்டணியைச் சேர்ந்த 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். திமுகவை சேர்ந்த திரு வெங்கடேசன், காங்கிரஸை சேர்ந்த திரு லட்சுமி நாராயணன் ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்துவிடம் நேற்று வழங்கினர். இதனை உறுதி செய்த பேரவைத் தலைவர் அந்த கடிதங்கள் குறித்து தாம் ஆய்வு செய்து வருவதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதுவரை காங்கிரசின் 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உட்பட 6 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். ஒரு காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தற்போதுள்ள நிலையில் ஒரு சுயேட்சை உறுப்பினர் உட்பட ஆளும் காங்கிரஸ் கட்சியின் பலம் 12 உள்ளது.
கோவாவில் நடைபெற்று வரும் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை கேரளா அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டன. மற்றொரு போட்டியில் கோவா 2-1 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் இந்தியா சீனா பரஸ்பரம் தமது படைகளை சுமூகமாக திரும்பப் பெற்றுக் கொள்ள முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் பல்வேறு முக்கிய திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்து நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். கேரளா, தமிழ்நாடு உட்பட 4 மாநிலங்களில் 1000 கோடி ரூபாய் செலவில் 88 ரயில்வே பணிகளை ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தொடங்கி வைத்தார். கோவிட்-19 பெருந்தொற்று பரவல் 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அதிகரித்ததை அடுத்து பரிசோதனைகளை தீவிரப்படுத்தவும் கட்டுப்பாடுகளை அதிகப்படுத்தவும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஆசியாவின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த கால்நடை பூங்காவை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் தலைவாசலில் இன்று திறந்து வைக்கிறார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று ஹைதராபாத் அணி மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.